ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சனிப்பயிற்சி பார்க்க போகிறோம். அது என்ன சார் புதுசாக போன வருஷம் தானே வந்தது சனிப்பயிற்சி, திருப்பியும் அப்படின்னா எஸ், இது சனிப்பயிற்சி நம்ம வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம், அதாவது பஞ்சாங்கத்தில் 2 விதம் இருக்குல்ல, வாக்கியமாக எழுதுவோம், திருக்கணிதம். வாக்கியம்ன்றது தான் பழைய முறை, முருகப்பெருமான் வாயால் சொல்லி கேட்டு வந்த முறை தான் வாக்கிய முறை. திருக்கணிதம்ன்றது புதுசாக அந்த கணிதத்தை திருத்தி எழுதுனது தான் திருக்கணிதம். நம்ம இப்போ இருக்க நிறைய சாஃப்ட்வேர்ஸாக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்க மக்கள் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை தமிழ்நாடுக்கு வெளியே, இல்லை மெயினாக சவுத் இந்தியாவுக்கு வெளியே உலகெங்கும் திருக்கணிதம் தான் யூஸ் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது, சரிங்களா? இருந்தாலும் ஒன்றும் பழைய முறைகள் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. முக்கியமாக 1980ஸ்க்கு முன்னாடி பிறந்தவங்க ஜாதகம்லாம் மோஸ்ட்லி வாக்கியம் வச்சு தான் எழுதுகிறோம். ஒன்று. செகண்டு, கோவில்கள் மெயின் சனி பகவான்னா யார், திருநள்ளாறு கோவில்கள், இந்த வழக்கங்கள் எல்லாமே வாக்கியம் வச்சு தான் நிறைய ஒர்க் ஆகுது. அதை வச்சு தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க எல்லா சனி பயிற்சிகளையும். மூணாவது, சில ஊர் மக்களுக்கு சில ஜியோகிராஃபி, நம்ம முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம், அந்த ஜியோகிராஃபியை பார்க்கும்போது சில பேருக்கு வாக்கியம் தான் அவங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் நிறைய மக்கள் நம்ம சேனலில் கேட்டதுனால வாக்கியம் படி இருக்கிற சனி பயிற்சியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் வாக்கியம் திருக்கணிதம் ரெண்டுமே பார்ப்பேன். இப்போ வாக்கியத்துக்கானதை இப்போ நம்ம சொல்ல போகிறோம். மேஷ ராசி, மேஷ லக்னம், இந்த சனி பயிற்சி என்ன செய்ய போகுது? ஸோ சனி பயிற்சி இப்போ கும்பத்துலேருந்து மீனத்துக்கு வருதுன்னா மேஷத்துக்கும் 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். சில பேருக்கு சில மேஷராசி பார்த்திங்கன்னா போன வருஷம் திருக்கணித பிரகாரம் ஆரம்பிச்சதில் சில பேருக்கு எஃபெக்ட் தெரியும். ஆனால் சில பேர் எனக்கு அப்படிலாம் இல்லை சார், நல்லா தான் சார் இருக்குன்றாங்கல்ல, அதான் என்ன அவங்களுக்கு வாக்கியம் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ அவங்களுக்கும் சனி பயிற்சி ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. சார் என்ன சார் பயம்படுத்துறீங்க? பயப்படுறதுலாம் இல்லை சார். எந்த கிரகமே முழு கெட்டதும் இல்லை, முழு நல்லதும் இல்லை, சரிங்களா? சனி கொடுப்பார், யார் தடுப்பார். அதனால் அவர் நிறைய நல்லது தரப்பார். என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும், எதில் உஷாராக இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். இப்போ நம்மளுடைய லக்னம் மேஷ ராசி லக்னம், அதை சனி பகவான் பார்க்கறதுனால நம்ம செய்கிற விஷயங்களில் கொஞ்சம் தடங்கல்கள்லாம் வரும். பட் அவர் நம்ம பெருசாக நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வீட்டெல்லாம் பார்க்குறதில்ல, 4ஆம் பாகத்தெல்லாம் அவர் பார்க்குறது கிடையாது. அதனால் நீங்கள் செய்கிற முதலீடுலாம் தைரியமாக செய்யலாம். அதாவது கையில் பணம் நிற்குதுனாவே ஓரளவுக்கு மனசில் தைரியம் நிற்கும். ஸோ நீங்கள் ஏதாவது வண்டி வாங்கணும், ஏன்னா மேஷராசி கேட்கணுமா, வண்டி ஓட்ட பிடிக்கும், அதான் ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்ட பிடிக்கும். ஸோ வண்டி வாங்கணும், இல்லை லேண்ட் ஏதாவது வாங்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது நான் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தைரியமாக பண்ணலாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சொல்லப்போனால் சனிப்பயிற்சியில் தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிலையான விஷயங்கள் செய்வாங்க. எக்ஸாம்பிள் மேரேஜ். மேஷ ராசிக்கு மேரேஜ் ரொம்ப நல்லாயிருக்கு, தாராளமாக மேரேஜ் பண்ணலாம். சனிப்பயிற்சியில் தான் நிறைய பேருக்கு மேரேஜே நடக்கும், நிலையான விஷயங்கள் நடக்கும். அதனால் நம்ம எப்பவுமே சொல்கிறது, புதன் வியாழன் வெள்ளி இந்த டைம்களில் மேரேஜுக்கான அப்ரோச்சுகளை எடுத்து வைங்க. பொண்ணு மாப்பிள்ளை வீடு போயிட்டு வாங்க. புதன்கிழமைனா புதன் ஹோரை, வியாழக்கிழமைனா குரு ஹோரை, வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை, இதெல்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா சக்ஸஸ் ஆகிற ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்குது. இல்லை சார் நாங்கள் இதை ஏற்கனவே உங்கள் வீடியோலாம் பார்த்துருக்கோம், எனக்கு ஏதோ ஒர்க் ஆக மாட்டேங்குது சார் அப்படின்னீங்கன்னா கன்சல்டேஷன் வாங்க. பஞ்சபக்ஷி வச்சு ஒன்றா நெக்ஸ்ட், ஏன்னா இதில் நிறைய இது ஒரு எல்லை இல்லாமல் போயிட்டுருக்கோங்க. அடுத்தடுத்து நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகலாம். அது ஒன்றும் கொஞ்சம் நம்மளை புஷ் பண்ணும், ஓகேங்களா? ஸோ கல்யாணத்துக்கு நல்லாயிருக்கு, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வேலை சம்மந்தமாக, வேலையில் முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக வெளிநாடுகள்லாம் நீங்கள் போகணுன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். பிஸ்னஸ் வீடு ரொம்ப நல்லா இருக்குது. பிஸ்னஸில் ப்ராஃபிட் வர்றதுக்கு ரொம்ப அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டுக்கு நீங்கள் வேலை செஞ்சுட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்டாக நீங்கள் போனாலும் சரி, இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு போனாலும் நல்லது தான். ஆனால் பெரும்பாலும் சனி பயிற்சியில் ஃபாரினுக்கு போய் செட்டில் ஆகுறதுன்றது கம்மிங்க. ஏன்னா சனி பகவான்றது சொந்த வீடு, சொந்த ஊரை தான் சனி பகவான்னு சொல்லுவோம். அப்போ நிறைய பேர் ஃபாரின்லேருந்து திரும்பி வர வேணால் வாய்ப்பு இருக்குது. இல்லை சார் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா ஷார்ட் டேர்மாக போயிட்டு வர மாதிரி இருக்குது. லாங் டேர்மாக கிடச்சா நல்லது எடுத்துக்கோங்க,
ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்தால் எனக்கு ஒரு கால் அடிங்க, நம்ம அதுக்கான பரிகாரங்கள் சொல்லலாம். அதில் வந்து நம்ம எது நம்மளுக்கு நல்லதோ அதில் நம்ம மூவ் ஆகிக்கலாம். சரி, எதை பாதிக்கும் என்னன்னா, சனி பகவான் உள்ளே வராரு அப்படின்னா ஃபஸ்ட்டு லைட்டாக குடும்பத்தை பாதிக்கும். ஏன்னா மீனத்துலேருந்து உங்களுடைய 2ஆம் பாவத்தை பார்த்துட்ருக்காரு. அப்போது குடும்பம் லைட்டாக பாதிக்கும். கையில் உங்களுடைய பண இருப்பு லைட்டாக பாதிக்கும். ஸோ அப்போ பரிகாரம் என்ன? வர காசை கரெக்டாக எழுதி வச்சுட்டு யார்கிட்டேருந்து வாங்குகிறேன், எவ்வளோக்கு கொடுக்குறேன், யார்கிட்ட கொடுக்குறேன், என்ன தேதி திருப்பி வாங்கணும், என்ன வட்டிக்கு வாங்கியிருக்கேன், எவ்வளோ கொடுக்கணும், இதெல்லாம் எழுதி வச்சுட்டிங்கன்னா அதுவே ஒரு பரிகாரம். எழுதி வச்சு டாக்குமெண்ட் வச்சுட்டோன்னா ஓகேனது. ஏன்னா மேஷராசி வந்து குடு குடு குடுன்னு ஓடுற ராசி, குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாங்க, என்ன நடக்குதுன்னெலாம் கவனிக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் உட்காந்து எவ்வளோக்கு கொடுக்குறேன், எவ்வளோக்கு வாங்குறேன்ற கணக்கு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இதுவே பெரிய பரிகாரம், ஜெயிக்கலாம். 1. செகண்ட், ஃபேமிலி விஷயத்தில் வந்து நம்ம ஏற்கனவே கொஞ்சம் முரடு, லைட்டாக டென்ஷன் ஆகிற டைப்பு, கொஞ்சம் கூல் டவுன் பண்ணுங்க. குளிர்ச்சியான சாப்பாடாக சாப்பிடுங்க. அதான் இப்போ வேறு இது இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து வெயில் காலம்லாம் ஸ்டார்ட் ஆகுது. நம்மளுக்கு 2.5 வருஷத்துக்கு இருக்குது. சரிங்களா? 2.5 வருஷம் முழுசாக சனி பயிற்சி மேஷத்துக்கு முடியும்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இருக்குது. 5 இல்லை 7.5 வருஷம் இருக்குது. ஓகே, உங்களுக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ அமைதியாக, ஏன்னா 7.5 வருஷன்றது பெரிய டைம் லைனுங்க. இப்போவே அமைதியான விஷயங்களுக்கு என்னென்ன ரெடி பண்ணுமோ ரெடி பண்ணுங்க. நீங்கள் வந்து தவம் பண்ணுறதோ, கோவிலுக்கு ரெகுலராக போகிறதோ, அதாவது நம்ம நல்லா இருக்கிற காலத்துலலாம் போய் சாமியை கும்பிட மாட்டோம், கஷ்டப்படுற காலத்தில் தான் போவோம். ஸோ இப்போ வந்து அடி வாங்கிட்டு ஓடுறதுக்கு பதில் முன்னாடியே ஓடிட்டிங்கன்னா அடி வாங்குறது கம்மி பண்ணிட்டு நிம்மதியாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. ரெகுலராக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நல்லது. சுப்பிரமணியர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முருகனுக்கும் வேலனுக்கும் சுப்பிரமணியருக்கும் கந்தனுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு பேர், ஒரு கிரகங்கள் வேறு வேறு. நீங்கள் பிடிக்க வேண்டியது சுப்பிரமணியர், அவரை வழிபடுங்க. துர்க்கையை வழிபடுங்க. யோக நரசிம்மரை வழிபடுங்க. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் கண்டிப்பாக கோவில் போயிட்டு வாங்க. அந்த நாள் அந்த ஹோரை உங்களுக்கு வந்து அற்புதமாக வேலை செய்யும். இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வர சனி பகவானுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருக்கும். மேலும் நம்ம சனி பயிற்சி பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். உங்கள் வீட்டுக்கு, உங்கள் ராசி லக்னத்துக்கு ஓவராலாக எப்படி இருக்கும், வேலை, பிஸ்னஸ், அதில் ப்ராஃபிட் எப்படி இருக்கும், பர்சனல் வாழ்க்கை, கல்யாணம் ஆகிறது, லவ் மேரேஜ், நீங்கள் குழந்தை பிறப்பு, இதை பற்றிலாம் பார்த்தோம். உடல்நிலை, கடன், இந்த மாதிரி இஷ்யூஸ் பற்றியும் பார்த்தோம். இது வந்து ஒரு ராசிக்கும் தமிழர்களில் வந்து 1 கோடி பேர் இருக்காங்க. 1 கோடி பேருக்கு ஜென்ரலாக சொல்லிட்டோம். நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தர் ஜாதகமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டுங்களில் முக்கியமான விஷயங்கள் நடக்குது, ஐயா எனக்கு இது கொஞ்சம் கிளியாரிட்டி வேணும் அப்படின்னு தனிப்பட்ட ஜாதகம் கொடுத்து பார்க்கலாம். சனிப்பயிற்சி வந்துருச்சுன்ட்டு யாரும் அலற வேணாங்க. ஏன்னா இவர் வந்து அவ்வளோலாம் கெட்டவர்லாம் கிடையாது. சொல்லுவாங்க சனி கொடுப்பார் யார் தடுப்பார்னுவாங்க. இவர் அள்ளி கொடுக்குற மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்க. இந்த கிரகத்தை கூட நம்மளுக்கு அலைன் பண்ண தெரியணும். இந்த கிரகத்தோடு நம்மளுக்கு போக தெரிஞ்சதுன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான தெய்வ வழிபாடுகள், சில சீடு தெரப்பின்னு சொல்லுவோம், விதைகள் மூலமாக வழிபடுற சில விஷயங்களும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த தெய்வ வழிபாடை கூடவே சனீஸ்வரர் வந்து மங்கள சனீஸ்வரர் நிறைய இடத்துல இருக்காங்க. நம்ம மங்கள சனீஸ்வரர் நேராக திருக்கொள்ளிக்காடுக்கு போயிடுவோம், இல்லை திருநள்ளாறு போயிடுவோம். ஓகே, அவங்களாம் மெயினான பெரிய கோவில்கள். ஆனால் நம்ம வீடு பக்கத்துங்கள்லேயே அவ்வளவு கோவில்கள் இருக்குது, மங்கள சனீஸ்வரர் இருக்குது. இப்போ ஒரு கிராமங்கள் நோக்கி தான் வரேன். இங்கேயே பார்த்தீங்கன்னா 1000 வருஷம் பழைய சிவன் கோயிலெலாம் இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. நம்ம மக்கள் வந்து எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி பொதுமக்களுக்காக எத்தனை ஊராக கோயில் கட்டியிருக்காங்க. பழைய சிவாலயங்கள் போங்க, அங்கே வந்து சனீஸ்வரர் பகவானை வழிபடுங்க. சனீஸ்வரர் பகவான் குடும்பத்தோடு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். அவர் மனைவி ஜேஷா தேவி, குழந்தைங்க குளிகன் மாந்தியோட குடும்பத்தோடு எங்கே இருக்கார். எனக்கு தெரிஞ்சு செங்கல்பட்டில் ஒரு கோவில் இருக்குது, முக்தீஸ்வரர்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஊருக்கு ஒரு கோவில் இருக்குது, இல்லை அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு கோவில் இருக்குது. அங்கே போயிட்டு வாங்க. இந்த மங்கள சனீஸ்வரரை வழிபட எல்லாமே மங்களமாக உண்டாகும். மெயினாக என்னென்னா இவர் வந்து டிசிப்ளின் கேட்பார். டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க், சுத்தமாக இருக்கணும். அதாவது 4 நாளைக்கு ஜீன்ஸை துவைக்காமல் போட்டுன்னு வைப்பேன், குளிக்காமல் சாட்டர்டே சண்டே அப்படியே உக்காண்ட்ருவானா, எனக்கு எல்லாமே லட்சமாகி கோடியாகி கொட்டணும்னா கொட்டாது. ஏன்னா அழுக்கு இருக்கிற இடத்துல சனீஸ்வர பகவான் அதிகமாக ஆகிட்டே இருப்பார். அப்போது தினமும் காலையில் எழுந்தோன்னு குளிச்சிருங்க. சூரிய பகவான் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் எழுந்துக்கணும். 5 மணிக்கு தான் எழுந்து குளிச்சிட்டிங்கன்னா இதுதான் வாழ்வியல் பரிகாரம். எல்லாம் முடிச்சுட்டு பிரியாணி சாப்பிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு இப்படி எள்ளு விளக்கு ஏற்றினா எனக்கு சரியாகுமானா ஆகாது.
சரிங்களா? வாழ்வியல் பரிகாரம் காலையில் எழுந்துக்கோங்க, குளிச்சிருங்க, தொடர்ந்து வாரம் வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, கருப்பு உளுந்து கஞ்சி வாரத்துக்கு ஒரு தடவை குளிங்க. இது மாதிரி நம்ம சீடு தெரப்பி, கலர் தெரப்பிலாம் நிறைய சொல்லுவோம். பிளாக்கு க்ரேலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பின்னாடியும் ஒரு சயின்டிஃபிக் லாஜிக்கலே இருக்குது. ஏன்னா கலர் ஹேட்ஸ் கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சயின்டிஃபிக் லாஜிக்கலே இருக்குது. அது பிரகாரம் நீங்கள் ஒவ்வொன்றா ப்ராக்டிஸ் பண்ண இந்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மேலும் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது சார், எனக்கு கைடன்ஸ் பண்ண சார், என்னென்ன பண்ணலாம் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என் நம்பர் இருக்குது, தாராளமாக கால் பண்ணுங்கள். ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவன் எல்லா விஷயத்துலையும் பிரச்சனை வச்சுருக்கான். பிரச்சனை கூடவே சொல்யூஷனும் வச்சுருக்கான். ஜஸ்ட்டு அந்த சொல்யூஷன் எடுத்துட்டோன்னா ஜெயிச்சிடலாம். நம்மளுக்கு புரியலையா, இந்த மாதிரி தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லும்போது அவரை பிடிச்சிக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே நல்லதே நடக்கும். உங்கள் எல்லாருக்குமே சனீஸ்வர பகவான், ஜேஷ்டா தேவி, குளிகன் மாந்தி, பரமேஸ்வரன் பரமேஸ்வரி அருளால் எல்லாமே நல்லதே நடக்கு. டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.